உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். மருத்துவமனையில் கடத்தப்படும் கை குழந்தை. ஐயோ, குழந்தைய காணோம் சார். இப்ப நம்ம கடல்ல விழுந்து சாகிறதா இல்ல கிணத்துல விழுந்து சாகிறதா? The next day. Oh my god. உனக்கு விசுவாசத்துக்கு வேலை பாக்குறவங்களுக்கும் பணத்துக்கு வேலை பாக்குறவங்களுக்கும் வித்தியாசம் தெரியல. உங்களுக்கு காசு கொடுத்து வேலை பார்க்கறதுக்கும் விசுவாசத்துக்கு வேலை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் தெரியலன்னு நினைக்கிறேன். தமிழ் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டென்ட்டுக்கெல்லாம் பஞ்சங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சீரியலும் அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு மீறி அவங்களால என்ன கொடுக்க முடியுமோ சிறப்பாக கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த சீரெல்லாம் எடுத்து சீரும் சிறப்பாக பண்ணிடலாமா? செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. ஸோ ஃபர்ஸ்டா காயத்ரி ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சின்ன மருமகள் சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, நம்ம சேது தான் இப்போ 2வது கல்யாணம் ஒன்று பண்றாருல, அந்த கல்யாணத்துல ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க, கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அங்க என்ன நேரத்தை பண்ணிருக்காங்கன்னு பாத்துருவோம். கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். ஒரு பக்கம் தமிழோட சேர்ந்து குழந்தையை பெற்று ஃபர்ஸ்ட் டைமா அப்பாவும் ஆயாச்சு, இன்னொரு பக்கம் இன்னொரு புள்ள கழுத்துல தாலியை கட்டி 2வது டைமா புருஷனாயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது தாலி எடுத்து அந்த புள்ள கழுத்துல தாலியை கிட்ட போன சேதுவோடைய பாட்டி குழந்தையோட வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல கத்திட்டாங்க. சீரியல்லையும் சரி சினிமாலையும் சரி வாழையடி வாழையா தொன்று தொட்டு ஃபாலோ பண்ற ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாலி கட்ட போற நேரத்துல யாராச்சும் ஓடி வந்து நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா 50 பேர் சாக்காயி உடனே நிறுத்திடுவாங்க. ஆனா சின்ன மருமகள் சீரியல்ல ஃபர்ஸ்ட் டைமா அதை பிரேக் பண்ணிருக்காங்க. நீ கத்துனதே எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சேது என்ன பண்ணிட்டேன், குடுகுடுன்னு தாலியை கட்டிட்டேன். சமங்கலம் சாந்தி சாந்தி. பட் இங்க தான் ஒரு ட்விஸ்ட். ஆடியன்ஸ் ஆகிய நம்ம 50 பேர் என்ன நினைச்சிருப்போம், சரி ஓகே சேது போய புள்ள பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி புருஷனாயிட்டான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. தாலி கட்டினது என்னமோ உண்மைதான், ஆனா சேது அந்த புள்ளைக்கு புருஷனாகல, வேற ஒரு புள்ள தான் அந்த புள்ளைக்கு மறுபடியும் பொண்டாட்டி ஆயிருக்கு. கிழவி புள்ள வரதுக்குள்ள நீ நாத்தனார் முடிச்சு போட்டு அப்படியே ஷோக்காய் நிக்கிறீங்களே. நாத்தனார் முடிச்ச மட்டும் போட்டு வாமான்னு சொல்லி அமுச்சு விட்ட நாத்தனார் முடிச்சோட சேர்த்து மாப்பிளை போட வேண்டிய முடிச்சையும் சேர்த்து போட்டு விட்டதுனால இப்ப நாத்தனாருக்கும் அந்த பிள்ளைக்கும் தான் கல்யாணம் ஆயிருக்கே தவிர்த்து சேது கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை ஆகலையாமா. அடங்கொப்பன் தாமர பரன்ல தலைமுழுக நம்மளால முடியாதுறாங்க அப்பா. சம்பிரதாயத்துக்கு சேது ஒரு முடிச்சாவது போட்டானா இல்லையா? சேது தாலிய கழுத்துக்கு பின்னாடி தாமா கொண்டு போனா, 3 முடிச்சு போட்டது நான் தான். என்னடா இது? ஆனா இப்ப எனக்கு என்ன பயம்னா, சேது தாலி கட்டலைன்ற விஷயம் சேதுக்கே தெரியாதாமா. இதை எந்த எபிசோட்ல ப்ரூவ் பண்ண போறாங்களோ அன்னைக்குன்னு ஒரு திடீர் ஃபுட்டேஜை கொண்டு வருவாங்க. அந்த ஃபுட்டேஜை என்னைக்கு கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஈரோக்கோலையே நடக்குது. ஏன்னா திடீர்னு பாத்தீங்களா தெரியாம எங்க இருந்த ஒரு ஃபுட்டேஜை கண்டுபிடிச்சி எடுத்து வந்துட்டோன்ற பேர்ல மறுபடியும் இதே எபிசோட தான் ஓட்டுவாங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஊர்ல இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் சேது தான் ஐஸ்வர்யா கழுத்துல தாலிய கட்டியிருக்கான். இப்ப மொத்தமாவே அந்த 2 பேருக்கு மட்டும்தான் உண்மை என்னன்னே தெரியும். அவங்க 2 பேரை தவிர்த்து பார்த்தா நம்ம எல்லாருக்கும் தான் உண்மை என்னன்னே தெரியும். ஒருவேளை அவங்க ரிவீல் பண்ணலனா நம்மளே களத்துல இறங்கி எப்பா சேது நீ கல்யாணமே பண்ணல, ஓ நாத்தனார் தான் கல்யாணம் பண்ணிருக்கா, சோ அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சு நீ தமிழோட போய் வாழுப்பா அப்படின்னு சொல்லி நம்மளே களத்துல இறங்கி தான் இந்த சீரியலை முடிச்சு விடணும் போல. ஐயோ ஐயோ. அடுத்ததா தேவதர்ஷினி மணிகண்டன், இவங்க மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் அதே சீரியல் தான், சின்ன மருமகள் சீரியல்ல போய் பாருங்க, ஒரு அருமையான காரியத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க என்ன பண்ணிருக்காங்கன்றத நானே சொல்றேன். உங்கள் பார்வைக்கு ஆல்ரெடி சின்ன மருமகள்னு இவங்க சீரியலுக்கு பேர் வச்சிருந்தாலும் இவங்க எந்த சீரியல் எடுத்து இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம் தான். பாரதி கண்ணம்மாவை தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பாரதி காதலி கண்ணம்மா
கண்ணம்மா. நல்லா யோசிச்சு பாருங்க. பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற சீரியல் பேரை சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வர ஃபர்ஸ்ட் பேர் என்ன? என்னோட டிஎன்ஏவோட லக்ஷ்மி ஹேமாவோட டிஎன்ஏ மேட்ச் ஆகுதா? அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை எப்படா எடுப்பீங்க, எடுப்பீங்களா மாட்டீங்களாடா அப்படின்னு கேட்டே ஒரு 4-5 வருஷத்துக்கு இந்த சீரியலை ஓட்டாங்களா இல்லையா? இப்போ அந்த விஷயத்துக்கு வரணும். ஆனா நான் ஸ்ட்ரைட்டா வர மாட்டேன்னு சொல்லிட்டு டைரக்டர் அடம் பிடிச்சிருக்காரு. தமிழுக்கு பிறந்தது என்னமோ ரெட்டை குழந்தை, அதுல ஒத்த குழந்தைய தமிழ் கிட்ட கொடுத்துட்டு அந்த பாட்டி என்ன பண்ணிருக்கு, இன்னொரு குழந்தைய கொண்டு போய் சேது கையில கொடுத்துட்டாங்களா இல்லையா? இப்போ சேது கிட்ட ஒப்படைச்ச குழந்தைய காணோம். நீங்கள் செய்தது நியாயமா? சேது கிட்ட இருந்த குழந்தை காணாம போச்சுல, அந்த குழந்தை எப்படி தெரியுமா காணாம போச்சு? மருத்துவமனையில் கடத்தப்படும் கை குழந்தை. ஐயோ குழந்தைய காணோம் சார். பாரதி கண்ணம்மால வந்து அந்த டிஎன்ஏவை நாங்க தூக்கணும், ஆனா நாங்க டைரக்டா தூக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ படத்துல வந்த ஒரு தூக்குற சீனை இவங்க அழகா தூக்கிருக்காங்களாம். மருத்துவமனையில் கடத்தப்படும் கை குழந்தை. ஐயோ குழந்தைய காணோம் சார். ஆக மொத்தத்துல எந்த சீரியல்ல கண்டென்ட்டுக்கு பஞ்சம் ஆனாலும் சரி, சின்ன மருமகள் சீரியல்ல மட்டும் கண்டென்ட்டுக்கு பஞ்சமே ஆகாதரா அப்படிங்கிறது மட்டும் உறுதியா தெரிஞ்சு போச்சு. எனக்கு அது நல்லதா எடுத்துக்கடவா இல்ல எப்படி எடுத்துக்கணும் தெரியல, அது இன்னுமே எனக்கு. அடுத்தா பத்ரி அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருக்காப்புல, ஜி தமிழ்ல வரக்கூடிய கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியல்ல இது ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க. ஆனா இந்த சம்பவத்தை இவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பண்றாங்கன்னு சொல்லி கேட்டா இவங்க அதை தான் ஒரு பொழப்பாவே வச்சிருக்காங்க. இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? நலங்க ஆரம்பிச்சிடலாம். கார்த்திகை தீபம் சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ஃபார்மெட் தான். ஒன்றும் இல்லைங்க, நம்ம கார்த்திகை தான் மறந்து போன பொண்டாட்டி ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கல்யாணம் ஆக போதான். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி சில ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷனில் மாப்பிள்ளைக்கு பதிலாக கார்த்தியை அந்த சடங்கை எப்படி பண்றாரு, மாப்பிள்ளைக்கு பதிலாக கார்த்தியை எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க, இப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் எப்படி மாறுறாரு, இதையே வச்சுதான் ஓட்டிட்டு இருக்காங்க. அட பாவி, இவன் எப்படி இங்க வந்தான்? மாமா மாமா சகல வந்துட்டாரு மாமா. அந்த வரிசையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா நலங்கு ஃபங்க்ஷன்ல மாப்பிள்ளைக்கு பதிலா கார்த்தி போய் பொண்ணுக்கு எப்படி நலங்கு வைக்க போறாரு அப்படிங்கறத சஸ்பென்ஸா. விசேஷம் முடிகிற வரைக்கும் இங்கே கடை ரேவதிக்கு சகல தண்ட நலங்கு வைப்பாரு. அதுலயும் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைய கடத்துறதுக்கு டிசைனெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஸ்டேஜுக்கு போய் வாயை பொத்தி கூட்டு வந்து அடிச்சு ஓரமா வச்சிருவாங்க, இல்லைன்னா மண்டையில ஒரு அடி போட்டு வா வந்து ரூம்ல படு அப்படின்ற மாதிரி படுக்க வச்சிருவாங்க. அப்படிதான் இப்ப மாப்பிள்ளைய மண்டையில அடிச்சு கொண்டு போய் ஓரமா படுக்க வச்சிட்டாங்களா. கார்த்தி நின்று இருந்தோடனே ஐயா கார்த்தி விட்டாப்லையா, சரி ரைட் அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. கார்த்தி ஏண்டா கூப்பிடுறீங்கன்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஒரு காரணம் வர சொல்றாங்க. எங்க அப்பா சார்பா நீங்க வந்திருக்கீங்க, நீங்களும் வந்து என் பொண்ணுக்கு நலங்கு வைங்க. உங்களை நான் எப்படி எடை போடுவது என்றே எனக்கு தெரியவில்லை. என்ன இது புது பழக்கம்? குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாதவரை போய் நம்ம பொண்ணுக்கு நலங்கு வைக்க சொல்றீங்க? வேற ஒண்ணு இல்ல, அந்த கார்த்தி பயப்புலையே கொண்டு வந்து பொண்ணுக்கு நலங்கு வைக்க வைக்கணும். அதுக்காக என்னென்ன கதெல்லாம் ஓட்டுறாங்க பாருங்க. அவரும் ஒரு விதத்துல நமக்கு மாப்பிள்ள மாதிரி தானே. எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா? அவரே எங்க அப்பா பேர மாதிரி நினைக்கிறாரு, எனக்கு தங்கச்சி பையன் முறை மாப்பிள்ள தானே. நெக்ஸ்ட் எனக்கு மாமா முறைனா உனக்கு மச்சான் முறை. அதுலயும் பாருங்களேன், ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையானதே மாப்பிள்ளையும் பொண்ணு தான். அதுல மாப்பிள்ளையவே காணோம். என்னடா மாப்பிள்ளைய காணும்னு சொல்லிட்டு நம்ம பதற மாதிரி கூட அவங்க யாரும் பதற மாதிரியே தெரியல. மாப்பிள்ளைய காணமா, சரி ரைட் எங்கேயாச்சும் கிடப்பாரு, மாப்பிள்ளைக்கு பதிலாக தான் கார்த்தி இருக்காரு, அவரை வச்சு ஃபங்க்ஷனை முடிப்போம் அப்படின்னு முடிச்சிட்டு இருக்காங்களா. என்ன சார் தயக்கம், வந்து நலங்கு வைங்க. அட பாவீங்களா, யாராவது ஒருத்தர் எட்டி பார்த்துல நான் இருக்கிற இடம் தெரிஞ்சிருமே. எனக்கு தெரிஞ்சு இவங்க போற இந்த வேகத்தையும் விவேகத்தையும் வச்சு பார்க்கும்போது கல்யாணத்தனைக்கும் மாப்பிள்ளை காணாம போயிட போறாரு. மாப்பிள்ளைய காணாம, சரி ரைட் ஒன்னும் பிரச்சனை இல்லை, மாப்பிள்ளைக்கு பதிலாக கார்த்தி சுமதன் இருக்காரு, அவரை கூப்பிட்டு கல்யாணத்தை முடிப்போம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு சிம்பிளா முடிக்க போறாங்கன்னு மட்டும் பாருங்க. ஆச்சரியக்குறி. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அடுத்ததான் நான்சி ரூபன் அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு வந்து மெசேஜ் அமைச்சிருந்தாங்க. ஜி தமிழ்ல வரக்கூடிய இதயம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, வழக்கம் போல அவங்களும் பயங்கரமான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜி தமிழை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை தீபமும் சரி இதயமும் சரி பஞ்சமே இல்லாம கண்ணன் கொடுப்பாங்க, ஆனா ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க.
இப்பவே நிறுத்திட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிடு. எனக்கும் அதுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும். கார்த்திகை தீபத்துக்கும் இதயத்துக்கும் பெருசாலாம் ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாதுங்க. என்ன கார்த்திகை தீபம் கொஞ்சம் ஃபார்வர்டா போய் நிறைய ஃபங்க்ஷன் நடத்திட்டாங்க. இதயம் இப்பதான் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா மறதி பொண்ணுக்கு, இங்க மறதி மாப்பிள்ளைக்கு. ஸோ இப்போ என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுனால பொண்ணுக்கு பதிலாக அந்த பொண்டாட்டி வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆக போறாங்கன்றது தான் கான்செப்ட். மித்ராக்கு மேக்கப் போடுறதுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வர போறாங்க. அவங்க கிட்ட மித்ரா மேக்கப் போட்டுக்கவே கூடாது. இது என்னடா கான்செப்ட்? இப்போ பொண்ணு இருக்கிற இடத்துல பொண்டாட்டி வந்து நிக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பிளான் போடணும்ல. அப்படி இவங்க யோசிச்சு போட்ட அந்த அற்புதமான பிளான் என்ன தெரியுமா? அக்கடே சூடு. அக்கடையா? நான் தான் உங்களுக்கு மேக்கப் பண்ண வந்திருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட். இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க. ஏண்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை புக் பண்றீங்கன்னா யாரை புக் பண்ணிருக்கோன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சரி, அதை கூட ஓரமா விட்டுறலாம். அதை மீறி ஹீரோயின் வந்து கெமிக்கல் கலந்து மேக்கப் எல்லாம் கலந்து மூஞ்சில தடவி விட்டு மூஞ்செல்லாம் ரெட்டா ஆக்கி விட்டாங்களாமா. ஸோ இப்போ வந்து வில்லி ஸ்டேஜுக்கு வர மாட்டா, அதுக்கு பதிலாக நம்ம போய் ஸ்டேஜில் நின்றலாம் அப்படிங்கிறது தான் பிளானா. முகமே பார்க்க முடியாத மாதிரி ஆயிடும். எப்படி ஸ்டேஜ் ஏறி போய் நிக்க முடியும்? ஆனா வில்லினா சும்மாவா? என்கிட்ட பிளான் ஏ மட்டும் தான் இருக்குதுன்னு நினைச்சியா? இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா நான் பிளான் பின்னு ஒண்ணு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி என்ன தெரியுமா பண்றா? The plan is on. ஏமா முகத்தை மூடி இருக்க? நிச்சயதார்த்த மோதிரம் போட்டதுக்கு அப்புறம் தான் முகத்தை காட்டணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். எப்படிப்பட்ட அறிவாளிகள்ட்ட சிக்கிட்டோம் பத்தியில. இல்ல மூஞ்சிக்கு முன்னாடி அந்த நெட்டை போட்டு விட்ட உடனே உள்ள யார் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியலையா? ஏண்டா இவ்வளவு தூரத்துல இருந்து பாக்குற எங்களுக்கே நல்லா தெரியுதேடா அது வில்லி தான்னு. ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே தெரியலையாமா. அதை கழட்டி பார்த்தா தான் உள்ள யார் இருக்காங்கன்னே தெரியுமாமா. அப்படியா? சரி சரி. இதுல நகைச்சுவை என்னன்னா நெட்டுக்குள்ள மூஞ்சி தெரியுதேன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவங்க ஒரு ஸ்டெப் மேல போய் ஸ்டேஜ்ல ஸ்மோக் போட்டு விட்டோம்னா ஸ்டேஜே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து பொண்ணையே கடத்திட்டு போயிட்டான். இப்ப நம்ம கடல்ல விழுந்து சாகிறதா இல்ல கிணத்துல விழுந்து சாகிறதா? அதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா வில்லிக்கே தெரியாது ஹீரோயின் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து விடுவான்னு. திடீர்னு தான் அந்த ஷாலை எடுத்து மூஞ்சுக்கு முன்னாடியே போட்டேன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஷாலை உடனே போய் ஹீரோயின் எங்க இருந்தோ கடன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த கேப்ல அவங்களே எக்ஸ்சேஞ்ச் ஆகி போய் நின்ட்டாங்களா? இந்த நெட்டுக்குள்ள மூஞ்சி தெரியல, அது வந்து நம்ம ஹீரோ சாருக்கும் தெரியலையா? எங்கேயோ மிஸ் ஆகுது. இது நம்ம பொண்டாட்டி தான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி குத்து மதிப்பா கண்டுபிடிச்சிட்டாராம். இது கண்டிப்பா மித்ரா இல்ல. பாரதி, உங்க புருஷனை இன்னொரு பொண்ணு கிட்ட விட்டு கொடுக்க கூடாதுன்னு என்னென்னமோ பிளான் பண்றீங்க. இந்த ஸ்மோக் எஃபெக்ட போட்டு அங்க இருக்கிற எல்லார் கண்ணையும் மறைச்சி வில்லிக்கு பதிலா ஹீரோயின் எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டாங்கன்றது கூட பரவாயில்ல. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வில்லியை கடத்திட்டு போனவன் வா நம்ம ஒரு பக்கம் என்கேஜ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ரிங் எடுத்து வில்லி கையில போட்டு விடுறான். அதுல இந்த இதயஞ்சீரலை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா? யாராச்சும் தெரிஞ்சோ தெரியாமையோ கையில காதுல கழுத்துல ஏதாச்சும் ஒன்று போட்டு விட்டாங்கன்னா அதை கழட்ட முடியாது, அறுத்து தான் எடுக்கணும். இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கழுத்துல நெக்லஸை போட்டு விட்டு கழட்ட முடியலன்னு இன்னும் போட்டு சுத்திட்டு இருக்காது. இப்போ வில்ல ரிங் எடுத்து கையில போட்டு விட்டாங்கல்ல, அதையும் கழட்ட முடியலையா? அதுலயும் ஃபர்ஸ்ட் ஆச்சு ஸ்மோக் எஃபெக்ட் போட்டு விட்டாங்க. அங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்குலாம் கண்ணு தெரியாம போச்சு, எக்ஸ்சேஞ்ச் ஆனாங்க. இப்போ அதெல்லாம் கூட கிடையாது. ஹீரோ சாருக்கு போன் வந்துச்சு, திரும்பின கேப்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் யாரா நீங்க? ஒரு எஃபெக்ட் ஃபாலோ பண்ணா முழுசா ஃபாலோ பண்ணலாம்ல. இப்போ புரோட்டோகால் படி இந்த ஃபார்மட்ல தான் இன்னைக்கு போணும். எல்லாத்தையும் மீறி இப்ப ஹீரோயின் போட்ட பிளானே மிஸ் ஆயிருச்சே. வில்லி வந்து மறுபடியும் ஹீரோ பக்கத்துல நின்னுட்டா. இப்ப ஹீரோ ரிங் எடுத்து கையில போட்டா அவங்க ரெண்டு பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க வச்சிருக்காங்க ஒரு ட்விஸ்ட். இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா? என்னது பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு, அதுவும் பிரெக்னண்டா இருக்குதா? என்னன்னு கொஞ்சம் பிளாஷ்பேக் போய் பார்த்தா தான் தெரியுது. நம்ம ஹீரோயின் மேக்கப் போட வந்தாங்கல்ல, அப்போ ஒரு ஜூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஜூஸ்ல மயக்க மருந்து இருக்கு. அந்த மயக்க மருந்து 2 மணி நேரம் கழிச்சு கரெக்டா என்கேஜ்மெண்ட் ரிங் போடும் போது தான் ஒர்க் ஆயிருக்காமா. மாவுலஸ் சபாஸ். சோ இந்த பிரெக்னன்ட் மயக்கம் இது எல்லாமே யாரு போட்ட பிளான்னு நினைக்கிறீங்க? நம்ம ஹீரோயின் போட்ட பிளானா? எதுக்குன்னா என்கேஜ்மெண்ட் அவங்களோட பண்றதுக்கா. நாடி புடிச்சு பார்த்துட்டு மித்ரா கர்ப்பமா இருக்கான்னு சொல்லணும். மாஸ்டர் பிளான். அடுத்ததான் மறுபடியுமே காயத்ரி ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சலங்கை ஒளி அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். வாங்க நீங்களும் ஷாக் ஆகிற மாதிரி சூப்பரா சொல்றேன்.
இந்த ஹாப்பி மொமெண்ட்டை என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். வந்ததுல இருந்து வீடியோ தான் எடுப்பியா? இந்த சீரியலை நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இது ஒரு வினோதமான சீரியல். என்ன கான்செப்ட்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வில்லிக்கு பிடிக்காத மாப்பிள்ளையே கட்டி வச்சிட்டாங்களாம். அதனால அந்த மாப்பிள்ளைய எப்படியாச்சும் போட்டு தள்ளிடலான்னு விதவிதமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் 4 தடவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணேன் சார். ராஸ்கல் அவன் தப்பிச்சிட்டே இருக்கா சார். இந்த ஃபால்ஸ் கீழே எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போமே, ஸ்விம்மிங் பூல்ல கொண்டு போய் கரண்ட் சாக்கெல்லாம் வச்சு இவனை தள்ளி விட்டு கொலை பண்ணிடலான்னு பார்த்தா கடத்துல வில்லியே உள்ள கடப்பா, இவன் தான் காப்பாத்துவான். வில்லி பார்த்தா ஸ்விம்மிங் பூல் ஸ்மால் பிளேஸ், அதனால தப்பிச்சிடறான். நம்ம பெரிய இடத்துக்கு கூட்டு போகணும்னு சொல்லிட்டு மலை உச்சிக்கே கூட்டு போயிடுறாங்க. கூட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன், திரும்பி நில்லுன்னு சொல்லி ஒரே மீதியா மிதிச்சிருந்தாலே அவன் கீழே விழுந்திருப்பான். ஆனா மேடம் என்னதுமா பண்றாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல பொண்ணு மாப்பிள்ள மாதிரி ஆக்ட் பண்ணலாம். இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னு வெச்சுக்கோ, அப்ப நமக்கு கொஞ்சம் வெக்கம் குறைஞ்சிரும். செம பீட்டிடா மச்சான். ஐயோ வில்லி புருஷனை மர்டர் பண்ண வந்த இடத்துல எதுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ள தான் இவங்களுடைய பிளானையே ஒளிச்சு வச்சிருக்காங்களாமா. இவங்க போட்ட பிளான் கடைசியில தான் வருது. அது என்ன பிளான்னு பாருங்க. உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. அப்பாடா, ஒரு வழியா நம்ம வயிற்றுல பாலை காய்ச்சிட்டாடா அந்த வில்லி. இவ்வளவு நாளா கொல்ல போறேன் நம்ம கழுத்தை அறுத்துட்டு இருந்தா, இன்னைக்கு ஒரு வழியா அவன் காலை வாரி விட்டு மலை உச்சில இருந்து தள்ளி விட்டுட்டா. அவன் எத்தனை துண்டா போயிருக்கான்றதை எண்ணி பாக்குறதுக்கு பல எபிசோட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, அந்த ஆளு எப்படியும் பொழைச்சிருவான் அப்படிங்கிற விஷயம் நமக்கே நல்லா தெரியும். ஆனா பொழைச்சவன் எப்படி தெரியுமா வந்து நின்னா, ஓ மை காட், மலை உச்சிலேருந்து கீழே விழுந்த உடனே நேரா நடந்து போய் மெடிக்கல் ஷாப்ல 2 ரூபா கொடுத்து ஒரு பேண்டேடை வாங்கி நெத்தில ஒட்டிக்கிட்டு உடனே ரேபிடோ புக் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டான் போல இருக்கு. சரி, உனக்கு ஒன்றும் ஆகல. ராபிடோ பைக்ல டாக்ஸி. அடே, அவன் விழுந்தது என்ன தீக்குச்சியிலடா, மலை உச்சில இருந்து விழுந்திருக்கான்டா. அட்லீஸ்ட் மண்டையில ஒரு கட்டு போட்டு அங்கங்க ரத்தத்தையாச்சு காமிச்சிருந்தா கூட மனசாரி இருக்கும்டா. ஆனா மலை உச்சில இருந்து கீழே விழுந்தவனுக்கு ஒரு பேண்டேஜ் ஒட்டுற அளவுக்கு தான் அடியே பட்டிருக்குன்னு காமிச்சிக்க. பாத்தீங்களா, நீங்க எங்கேயோ போயிட்டீங்கடா. அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. கடைசியா லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உங்க எல்லாருக்கும் வழக்கமாவே சவால் விடுவாரு. அதாங்க இந்த காமன் மேன் அப்படிங்கிற ஷோக்குள்ள போய் அதுல டைட்டில் வின் பண்ணி, அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஷோக்குள்ள போய் சீசன் 10 உடைய டைட்டில வின் பண்ணி, அதுக்கப்புறம் அல்டிமேட் ஷோக்கெல்லாம் போலாம் பயங்கரமான ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு. தட் சேம் ஹரிஜி தான் ஒரு சூப்பரான கண்டென்ட் கொண்டு வந்திருக்காரு. என்னன்னு பாத்துருவோமா? இப்போ நீங்க 10 நிமிஷமா ஏதோ சொன்னீங்களே, அதெல்லாம் என்னன்னே தெரியாத ஆள் சார். எனக்கு என்னமோ என்னதான் டார்கெட் பண்ணி புவனாவும் அவ ஆளுங்களும் வந்திருக்காங்கன்னு தோணுது. வில்ல என்ன பண்றான், ஹீரோயினை எப்படியாச்சும் கடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சீக்கிரட்டா ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்கேன். ஆனா அவன் ஒளிஞ்சிருக்கிற லட்சணம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கே அந்த பிளான் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நம்ம கூட்டமா இருந்தா அவன் கடத்துற மாதிரி தெரியல, நான் தனியா போறேன், அப்படியாச்சும் கடத்துறாங்களா பாப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வாலண்டரா போய் வில்லன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. நான் உன்கிட்ட மாட்டல, நீ தான் என்கிட்ட வந்து மாட்டிருக்க. என்னடா ஹீரோயின் வாலண்டரா போய் மாட்டுறாங்க, அப்ப ஹீரோயின் கிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்குமா, இல்ல போன இடத்துல வில்லனுங்க அம்புட்டு பெரிய ஹீரோயின் அடிக்கிற மாதிரி ஃபைட் சீன் ஏதாச்சும் வச்சிருப்பாங்களான்னு சொல்லி பார்த்தா அந்த மாதிரி பண்ணல. ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, இவன் என்னை இங்க கடத்திட்டு வர்றதுக்கு எவ்வளவு கொடுத்தான்? 5 லட்சம் ரூபாய் பேமெண்ட் இருக்குமா? 1 லட்சம் தான். ஆரம்பிக்கலாங்களா? நான் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா 3 லட்சம். என்னடா இது, வில்லங்கிட்டே பேரம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சீனை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே, இந்த மாஸ்டர் பிளானை எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சா அத மாஸ்டர்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. 4 லட்சம் 30 லட்சம் ரூபா. 30 லட்சம் ரூபா தான் அவர் அண்ணன். என்னடி 1 லட்சம் 2 லட்சம் ஏல விட்டுட்டு இருக்க? 60 லட்சம் ரூபா. இருங்க மேடம் ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறாங்க, நீங்க எதுக்கு குறுக்க பேசிட்டு இருக்கீங்க? 70 லட்சம் ரூபா. என்ன கடைசியா சொல்றேன் 10 லட்சம். 80 லட்சம் ரூபா. 80 லட்சம் ரூபாய். சீனை தூக்குனாங்க சரி, டைலாக்கேஜ் விட்டு வைப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா டைலாக்கையும் தூக்குவோன்னு சொல்லி தூக்கி வச்சிருக்காங்க. என்ன அந்த ஆஸ்ட்ரிச் முட்டையை மட்டும் தான் விட்டுட்டாங்க.
உனக்கு விசுவாசத்துக்கு வேலை பாக்குறவங்களுக்கும் பணத்துக்கு வேலை பாக்குறவங்களுக்கும் வித்தியாசம் தெரியல. உங்களுக்கு காசு கொடுத்து வேலை பார்க்கறதுக்கும் விசுவாசத்துக்கு வேலை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட பெல் ஐக்கான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் டைம் கொஞ்சம் சேரும். ஸோ மீடியம் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். பேக் ஃப்ரம் ஷாப்பி. டாடா பாய் அண்ட் டேக் கேர்.